சூப்பரான ஒரு மினியேச்சர் ட்ரெயின். நாஸ்டால்ஜிக்கான ஒரு அன்பான பயணிகளின் காதலர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜிப்சி கமல். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, சென்னையில ரொம்ப குறைஞ்ச விலையில ஒரு குடும்பமா குழந்தைங்களோட கூட்டு வெளியில போறதுக்கு எடுத்த இடமான சென்னை ரயில் மியூசியம்க்கு வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருக்கோம். அந்த பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துட்டு வந்துருங்க. இது 3வது பார்ட். இது ஃபுல் டீட்டெயிலா இருக்கும். வாங்க நம்ம பார்ட் 3க்குள்ள போவோம். ரயில் ஹிஸ்டரி கேலரி, ரயிலோட அந்த ஹிஸ்டரியோட கேலரி, அந்த ரயில் வந்து அதோட சரித்திரமெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரயில் ஹிஸ்டரி கேலரின்னு இருக்கு. அதுக்குள்ள போறோம். உள்ள என்ட்ரி ஆயிட்டோம். அப்பா வாவ், மினியேச்சர். சாரி இது வந்து மினியேச்சர் ட்ரெயின். அழகா இருக்குல்ல, ஒவ்வொன்றா படிப்போம். இது பாருங்க, எவல்யூஷன் ஆஃப் ரயில்வேஸ். Of the many transportation modes, railways is a very old and prominent mode. ஆமாம்ல, உண்மைதான். அப்படியே சார், நான் எல்லாமே ஒவ்வொன்றா காட்டுறேன். ஓகேவா? சரிங்களா? ஸ்கேல் மாடல் ஆஃப் உடன் பாடி காம்போசிட். இது வந்து உடன் பாடி. அப்போ வந்து உடன் பாடி தான் இருந்துச்சு. நிறைய அந்த பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ் ட்ரெயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உட்டில் தான் அந்த பாடி இருந்துச்சு. இதுதான் அது. அதே போல பாத்தீங்களா, நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஒரு 3 வடநாட்டு நண்பர்களை சந்திச்சோம். இங்க வேலை செய்யறோம், சென்னையில பீகார்ல இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எவல்யூஷன் ஆஃப் லோகோமோட்டிவ்ஸ். இதெல்லாம் பாருங்க, ஒவ்வொரு டிஃப்ரெண்டான கோச் அப்பெல்லாம் இருந்தது. 3rd கிளாஸ் டபுள் டெக்கர் கோச். இது அழகா இருக்குல்ல, 3rd கிளாஸ் டபுள் டெக்கர் கோச். கூப்பிடுறாங்க, போலாம் வாங்க. ரயில்வேஸோட மாடல் இது காட்டுற பாருங்க. ஸ்டேஷனு எல்லா செட்டப்பும் இருக்கு. ஸ்டேஷன் பாருங்களா, தியேட்டர் ஸ்டேஷன் குட்டியா அங்க பாருங்க, தெரியுதா? பாருங்க, பெரம்பூர் ஸ்டேஷனு. பெரம்பூர் ஸ்டேஷன் வந்துட்டோம். இப்போ நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 1, பிளாட்ஃபார்ம் உண்மை மாதிரியே இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதுங்களா? பிளாட்ஃபார்ம் நம்பர் 1. அதில் வேற மக்கள்லாம் உட்காந்துக்கிறாங்க, ஒருத்தர் நிற்கிறாங்க, தெரியுதா? அதே அப்பா, அங்கே ஒருத்தர் நிற்கிறாரு. அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா பெரம்பூர் போர்டு போட்டிருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா சிக்னல் லைட்லாம் இருக்கு. இது உண்மையிலே ஆன் ஆச்சு, சிக்னல் லைட்லாம் ஒர்க் பண்ணுச்சு, செம்மையா இருந்துச்சு. இந்த கரண்ட் கம்பி வந்து உண்மையிலே கரண்ட் கம்பி, பவர் இருக்குதுல்ல பாருங்க, பவர் கனெக்ஷன் இருக்கு பாருங்க ட்ரெயினுக்கு. ஸோ வந்து தொட்டா ஷாக் அடிக்கும் உண்மையிலே. அதே போல ட்ரெயின் மேலே வந்து தொட்டா ஷாக் அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். யாரும் ட்ரெயின் இன்ஜின் மேலே ஏறக்கூடாது, ஓகேவா? இது பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர், நெக்ஸ்ட் இங்க ஒரு இன்ஜின் இருக்கு பாருங்க, தெரியுதா? இங்க ஒரு இன்ஜின், இந்தியன் ரயில்வேஸ். அங்க தெரிஞ்சு பாருங்க பெரம்பூர் ஸ்டேஷன், ப்ளூ கலர்ல. பெரம்பூர் ஸ்டேஷனை விட்டு நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டு இங்க ஒரு இன்ஜின் நிப்பாட்டிருக்கிறாங்க. அங்க அழகுடா,
அப்ப அந்த பக்கம் இன்னொரு ஸ்டேஷன் இருக்கு, அது போலாமா? வந்தோம்னா இந்த ட்ராக்ல பாருங்க, இந்த ட்ராக்ல அந்த இன்ஜின் இருக்கா. வா வா இப்படியே டேரக்ட் வா. இப்படியே வந்தோம்னு வச்சுக்கேன். இப்படி வந்தோம்னா இப்படியே ஓடி ஓடி வந்தோம்னா, அப்பா இது எந்த ஊரு? சரிமா, இது எந்த ஊரு? இங்கதான் ஒரு பஸ் ஸ்டாண்ட்லாம் இருக்கு. ஓ கிராசிங்கா? வா பாருங்க, லெவல் கிராசிங் பாருங்க. இங்க பாருங்க, ஒரு பஸ், ஒரு வேனு எல்லாம் நிக்குது. ட்ரெயின் இப்போ வந்து கேட் ஓப்பன்ல இருக்கு. அப்புறமா ட்ரெயின் வர்றப்போ க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆமா, இது எந்த ஊரு? இப்போ ஊரை காட்டுறேன் பாருங்க. நான் திருமயிலை ஸ்டேஷன் இது. வரப்பாங்க, பிளாட்ஃபார்ம் நம்பர்லாம் இருக்கு பாருங்க. ஸ்டேஷன்ல மக்கள் எல்லாம் நிக்கிறாங்க. ஒரு அம்மா வந்து வெயிட் எடுத்துக்கிட்டு நிக்கிறாங்க. போலீஸ் எல்லாம் நிக்கிறாங்க. கார்டு இங்க பாருங்க, கொடி அசைக்கிறாரு. ஓகே, அப்புறம் பாருங்க, அப்படியே பார்த்தா அங்க பாருங்க மேல நம்ம இந்தியன் ரயில்வேஸோட ஹிஸ்டரி பாருங்க. காந்தி தாத்தா இருக்காரு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பழைய வெயிங் ஸ்டேஷன்ல இது போகல, அதுக்கு வெயிட் பண்றதுக்கு பாருங்க பழைய வெயிங் ஸ்கேல். இது பாருங்க, இது வர 16th century ஓப்பன் வேகன் மாடல். அப்போ இப்படிதான் ஓப்பன் வேகனா இருந்திருக்கு. அப்போ ரயில்வே ட்ரெயின்ன்றது இதுல இருந்து வந்ததா. ஸ்கேல் மாடல் ஆஃப் பிரிமிட்டிவ் கோச்சஸ். கோச் வந்து இப்ப இருந்து இப்படி இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் வந்தது. பாம்பே டு மெட்ராஸ் பாருங்களேன், செம்மையா இருக்கு. ஸ்கேல் மாடல் ஆஃப் 3rd class. இது கோச் ஆஃப் early to 20th century. இது பாத்தீங்கன்னா ஸ்கேல் மாடல் ஆஃப் ஃபெரி ட்ரெயின் ஸ்டீம் இன்ஜின் EIR 22 அப்படின்னு போட்டிருக்கு. அழகா இருக்கு. பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. இதெல்லாம் மொத்தம் நீங்க பசங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா ஒவ்வொன்றா படிச்சு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நீங்க நம்ம இப்போ படிச்சு நம்ம வீடியோல அவ்வளோ சொல்ல முடியாது. அதனால சும்மா ஒரு அப்படியே 360 வியூ மாதிரி காட்டிடுறேன். நிறைய அதோட ஹிஸ்ட்ரி எல்லாம் நிறைய இருக்கு பாருங்க. டீடைல்ஸ் எல்லா டீடைலிங் இருக்கு. ஒவ்வொரு கோச் டைப் எல்லாமே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நிறைய இருக்கு பாருங்க. செவர் ஃபுல்லா இருக்கு. அந்த மினியேச்சர் ட்ரெயின் அந்த மாடல் இருக்கு. இதெல்லாம் சேர்த்து ஒரு பார்ட் இது. சரியா, இது முடிச்சிட்டோம். ஓகே, ஃபைனலா முடிஞ்சு. இது என்ன இன்னொரு வாட்டி இதோட பேர் சொல்லிடலாமா? ரயில் ஹிஸ்டரி கேலரின்னு இருக்கு. ரயில் ஹிஸ்டரி கேலரி. இது எங்க இருக்குன்னா, இந்த பக்கம் அந்த ட்ரெயின் டாய் ட்ரெயின் இருக்கு, அதுக்கு ஆப்போசிட்ல இப்படி வரணும். பார்த்துக்கோங்க. சும்மா உண்மையிலே இன்ஃபர்மேட்டிவ், எஜுகேஷனல் கிட்ஸ்க்கு. அருங்காட்சியகம் இதான் மெயின் மியூசியம். நம்ம ஆக்சுவலி இதுக்குள்ள போகவே இல்லை, அங்கேயே சுத்திட்டு இருந்துட்டோம். போய் பார்ப்போம் வாங்க. டைமண்ட் ஜூப்ளி கேலரி. வாவ், இது பெரிய கேலரியா இருக்கு. நம்ம அங்க பார்த்தோம்ல, அதோட பெரிய கேலரியா இருக்குது. அருமையா இருக்குல்ல. எத்தனை விதமான கோச்சஸ் இருந்திருக்கு பாருங்க. இது பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு இந்த கோச்சு. உள்ள பாருங்க, இந்த சீட்டிங் எல்லாம் அப்படியே தெரியுற மாதிரி தெரியுதுங்களா? நம்ம ட்ரெயின்ல வெளியிலிருந்து பார்த்தா எப்படி இருக்கும்? ஏசி ட்ரெயின், ஏசி கோச்சில் அந்த மாதிரி இருக்கு பாருங்க. எக்ஸ்போர்ட் டு நைஜீரியா 1982ல இருந்து 83 வரைக்கும் இந்த மாடல்ஸை வந்து நைஜீரியா, ஆப்பிரிக்கா நாடான நைஜீரியாவுக்கு கொடுத்துருக்கோம். நம்மளோட இந்தியன் ரயில்வே வந்து வெளிநாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுது.
பங்களாதேஷ் 1984 இந்த மாடல் கோச்சஸ் வந்து நம்ம வந்து ஐசிஎஃப் வந்து பங்களாதேஷ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. 84 அந்த காலகட்டத்தில் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அருமையா இருக்கு பாருங்க இந்த மாடல். பாருங்க சலூன் ஆர்ஏ இதெல்லாம் வந்து அந்த கோச்சஸோட மாடல். பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் சலூன். வாவ், அப்புறம் இதுவும் அருமையா இருக்கு பாருங்க. கார்னர்ல ட்ரெயின் மாதிரியே பால்ஸ் டோக்கன் சிக்னல் சிஸ்டம். இந்த சிக்னலிங் சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் பாருங்க. இது ஒன்று இருக்கு பாருங்க, சிக்னலிங் சிஸ்டம். போனு நம்ம சின்ன வயசுல அந்த ஏதாவது ஒரு கேட் கிட்ட நின்னோம்னா அந்த உள்ள அந்த கேட் மேன் இருக்கிற அந்த ரூம்குள்ள சவுண்ட் எல்லாம் கேட்கும் அந்த போன் தான் பாருங்க. இங்க ஒன்று இருக்கு ஃபர்ஸ்ட் கார்னர். இது வந்து மாடல் ஆஃப் ஐசிஎஃப் கோச் சேஃப்டி. மாடல் ஆஃப் ஐசிஎஃப் கோச் சேஃப்டி depicts the concept of tubular construction. எவ்வளவு சேஃபா இருக்கும் ஐசிஎஃப் ஓட கோச்சஸ் அப்படின்றது எப்படி இருக்குன்றது இங்க பாருங்க. எவ்வளவு சேஃபா தயார் பண்றாங்க, எவ்வளவு சேஃபான இரும்பு ஃபுட் ஸ்டெப்ஸ் போடுறாங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாஷ் பேஷன் எல்லாம் ரொம்ப சேஃப்டியா இருக்கும் பாருங்களா. அதே காட்டுற பாருங்க ஒரு வாட்டி உங்களுக்கு. சஸ்பென்ஷன் சிஸ்டம் எல்லாமே சூப்பரா இருக்கு பாருங்க. இதெல்லாம் உண்மையிலே இது வந்து டிஸ்க் பிரேக்கு, ஆக்சலு, பேண்ட்ரி கோச் வித் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இன்டீரியர்ஸ். பேண்ட்ரி இப்படிதான் இருக்கும். அழகா இருக்குல்ல. ஹெரிடேஜ் கார்னர் அப்படின்னா நம்மளோட இந்தியன் ரயில்வேஸோட அதோட வந்து பெருமை, அதோட பழமை, பெருமை, அது எல்லாமே இதுல இருக்கு பாருங்க. நம்மளோட பாரம்பரியமா உபயோகப்படுத்தின டிஃப்ரெண்ட் டைம், இங்க டைம் ஜோன்லாம் பாருங்க. லண்டன். இது பாருங்க அருமையான ஒரு விஷயம் காட்டுறோம் பாருங்க. இது வந்து நம்ம சின்ன வயசுல பார்த்துருக்கோம். ரொம்ப நாஸ்டாலஜிக்கான ஒரு விஷயம். நம்ம எங்க ட்ரெயின்ல பஸ்ல போனாலும், எங்க ஊருக்கு போனாலும், ஒரு இடத்துல போயிட்டு ஒரு கேட்டு கிட்ட நின்றுச்சுன்னா, பஸ் நின்றுச்சுன்னா, கேட் போட்டிருந்தாங்கன்னா இதை நீங்க பார்ப்பீங்க. ரொம்ப ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு விஷயம். நம்ம சின்ன வயசுலோட மெமரிஸ் வர காட்டுற மாதிரி. என்னது இது? சிக்னலு அழகா இருக்குல்ல. அப்படியே சுத்தி காட்டுறேன். ஐயோ எத்தனை வருஷம் ஆச்சு இதெல்லாம் பார்த்து. Wow, it's really a nostalgic thing. ஒரு கேலரி பாத்தீங்களா, லோகோமோட்டிவ் அண்ட் பவர் யூனிட் கேலரி. ஓகேவா, உள்ள போய் பார்க்கணும் எப்படி இருக்கு. இந்த இன்ஜின் அழகா இருக்குல்ல பாக்குறதுக்கு. டீசல் லோகோமோட்டிவா WG. இது பாருங்க, ப்ளூ எல்லோ செம்ம காம்பினேஷன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுவும் நல்லா இருக்கு. இந்த இன்ஜின் தான், அந்த ப்ளூ எல்லோ தான் செம்மையா இருக்கு. இதுவும் நல்லா இருக்கு. இந்தியன் ரயில்வேஸ் ஒயிட் இன்ஜின். இது செம்மையா இருக்கு பாருங்க. கிரீன் கலர் இன்ஜின். இது நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசுல. இந்த ப்ளூ எல்லோவும் பார்த்துருக்கேன். இந்த ஒயிட் வந்து பார்க்கலன்னு நினைக்கிறேன். இதுவும் பார்த்துருக்கேன். நல்லா இருக்கும். எவ்வளவு அழகான இன்ஜின்ஸ் எல்லாம் வடிவமைச்சிருக்கிறாங்க பாருங்க நம்மளோட இந்தியன் ரயில்வேஸ். அது மட்டும் இல்ல, இன்னும் அந்த ப்ளூ எல்லோ இருக்கு பாருங்க, அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ரெட்ரோ மாடல் ஒன்று செம்மையா இருந்துச்சு. குந்தன். என்னது குந்தன் எக்ஸ்பிரஸ்? இது என்னது? இது டீசல் லோகோமோட்டிவ். இங்க பாருங்களேன், எல்லாத்தையும் ஒரு வாட்டி காட்டுருவோம். எத்தனை டிஃப்ரெண்ட் ஸ்பேர் பார்ட்ஸ், powering demos using dual fuel நிறைய இருக்கு. நம்மளோட இந்தியன் ரயில்வேஸ் எப்படி அதோட லெகசியை வந்து உருவாக்குச்சு பல டெக்கேட்ஸா, அதோட நம்ம ஒரு லெகசின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது எப்படி அது இவால்வ் பண்ணிக்குச்சு அப்படிங்கிறது தான் பாருங்க. இன்னைக்கு
ஒரு ஒரு லெஜெண்டரி ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம், எக்கனாமிக்கல் வெகுஜன மக்களுக்கான ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம்னால ரயில்வேஸ் தான். அது இந்தியன் ரயில்வேஸ் வந்து உண்மையிலே ஒரு ஒரு லெஜெண்டரின்னு தான் சொல்லணும். ஒரு புகழ்பெற்ற ஒரு ரயில்வே சிஸ்டம், ஒரு நல்ல வேல்யூஸ் உள்ள ஒரு ரயில்வே கம்பெனி இந்தியாவில். இது பாருங்க, இது என்ன தெரியுதுங்களா? ஊட்டியில் இருக்குங்க டாய் ட்ரெயின். இதுக்கும் ஒரு நாளைக்கு நம்ம போவோம், ஒரு பின்ன குத்தி வச்சிடலாம். இதுக்கு பாலம். இது பார்த்தீங்கன்னா ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ் கிராசிங் ஓவர் காவேரி. ராக்ஃபோர்ட் புரியுதா? மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ். இது ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ். பாருங்க, மலைக்கோட்டை. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க புதுசா பாக்குறீங்களா? நம்மளோட ஜிப்சி கமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே போல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதோட பார்ட்ஸ் எல்லாம், ப்ரீவியஸ் பார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்க அந்த வீடியோஸும் பாருங்க. உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நண்பர்களை எங்க பாருங்க, இந்த கண்ட்ரிஸ் லிஸ்ட் எல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த கொடியெல்லாம் இத்தனை கண்ட்ரிஸ்க்கு நம்மளோட இந்தியன் ரயில்வேஸ் வந்து நம்மளோட இன்ஜின்ஸையும் நம்மளோட கோச்சஸையும் வந்து தயார் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி விற்பனை செஞ்சிருக்கோம். இங்க பாருங்களேன், எத்தனை கண்ட்ரிஸ் கொடி இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா, இது வந்து இந்த மியூசியம் ஷாப். அதாவது நம்மள சின்ன சின்ன ட்ரெயின் பொம்மைங்க, அது அந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் வந்து விற்பாங்க. ஆக்சுவலா நாங்க போன நேரத்துல பாத்தீங்கன்னா அது லஞ்ச் டைம் அப்படின்னு க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாமே இருக்குங்க பாருங்க, சின்ன சின்ன பொம்மைங்க மாடல்ஸ், அதெல்லாம் சமய இன்ஜின்ஸ் அதெல்லாம் விற்பாங்க. வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம். ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு நான் கவனிக்கல, கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நல்லா இருந்தது. மியூசியம் ஷாப்பு இதுவும் சூப்பரா இருக்கு. அந்த சில்வர் ஜூப்ளி அதுக்குள்ள இந்த கேலரிக்குள்ள இருக்கு, பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அவ்வளவுதான், முடிச்சிட்டோம். ஃபைனலாக அங்கே பாருங்க, வெளியில ஒரு கோச் மாதிரி இருக்கு. அதுல பாப்பா எங்க மிஸ்ஸஸ் எல்லாம் விளையாடிட்டு நாங்கள் வெளியில கிளம்ப போறோம். அது மட்டும் இல்லாம இன்னொன்று ஒரு விஷயமும் இருக்கு. நீங்க வெளி சாப்பாடும் கொண்டு வந்து சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா இங்கே உள்ளேயே இந்த இடத்துல பாருங்க ரயில் கேன்டீன் இருக்கு. ரயில் மாதிரி உட்காந்துன்னு சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ரயில்ல உட்காந்துன்னு சாப்பிட்ற மாதிரி சூப்பரா இருக்கு கேன்டீன். அந்த கேன்டீன்ல நீங்க சாப்பாடு வந்து நீங்க ஆர்டர் பண்ணி அங்கேயே உள்ள உட்காந்துட்டு ட்ரெயின்குள்ள உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கு. அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. நாங்க போன நேரத்துல ரொம்ப ஈவினிங் ஆயிடுச்சு, அதனால வந்து அதை க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நல்லா இருக்கா? சூப்பரா இருந்துச்சா ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு செம்மையா சுற்றி பார்த்துட்டோம். தகட்ட நிறைய சூப்பரா இருக்கு. வாங்க, ரயில் மியூசியமா பசங்களை கூப்பிட்டு வாங்க. ட்ரெயின்ஸு அந்த ட்ரெயின் கோச்சஸ்ல எல்லாம் சூப்பரா செல்ஃபிஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஜாலியாக அதில் ஏறி விளையாடலாம். அந்த கோச்சஸ் அப்படியே வச்சுட்டு இருக்கிறாங்க, பசங்க விளையாடுறதுக்கு சூப்பராக இருக்குது. அந்த டாய் ட்ரெயின் உண்மையிலே அல்டிமேட். அதாவது அது நீங்கள் வாங்குற டிக்கெட்லேயே வந்து அது கவர்டு, ஓகேவா? அதுக்கு தனியாக டிக்கெட் வாங்க தேவையில்லை. 40 ரூபா ஒருத்தருக்கு, குழந்தைகளுக்கு டிக்கெட்டில் அடல்ட்ஸ் மட்டும் 40 ரூபா. ஸோ நீங்கள் ஃபேமிலியோட போகலாம், பெரியவங்களும் போகலாம். சூப்பராக இருந்துச்சு, வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.